வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி குறித்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நாங்கள் வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அதிமுகவுடைய வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தான் அதிமுகவினர் மிக கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பேசியிருக்காரு. அடுத்து திமுகவுக்கு திமுக கூட்டணியில் சீட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கூட்டணி வேட்பாளர்கள் அவங்கெல்லாம் அழுகிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் அழுகிறாங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது, அதிமுக கை கொடுத்து அவங்களை தூக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இதற்கு பாஜக பாமக மத்தியில் கடும் எதிர்ப்பை பார்க்க முடியுது. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னது அதிமுகவோட கூட்டணி வைப்பவர்களை வளர்த்து விடுவீங்களா? எப்படி வளர்த்து விடுவீங்க? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி 2021 அங்கே தேர்தல் வேலைகளை பார்த்தது பாஜக. குஷ்பு அவர்கள் அங்கே போட்டியிடுவதற்கு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 1 வருஷமா தீவிரமான வேலைகளை பார்த்தாங்க. பாஜகவும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பாஜக அதிமுக கிட்ட கேட்டுச்சு. ஆனால் பாஜகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்காம அந்த தொகுதியே கேட்காத பாமகவுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்குனீங்களே, அது ஏன்? எதுக்காக அந்த தொகுதியை கேட்காதவங்களுக்கு அந்த தொகுதியை ஒதுக்குனீங்க, கேட்டவங்களுக்கு ஏன் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ இந்த கேள்வியை எழுப்புறாங்க. ரெண்டாவது, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரீஜியனில் ஏதாவது ஒரு தொகுதியை கேட்டாரு. அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதியில் தான் போட்டியிடணும். அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி, இஸ்லாமியர்களுடைய வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. தெரிஞ்சும் அரவக்குறிச்சியில் தான் அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கட்டாயப்படுத்துனீங்க அப்படின்னு பாஜக இந்த கேள்வி கேட்குறாங்க. சரி, போட்டியிட்டோம். தேர்தல் முடிவுகளில் பாஜக 4 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க, அதிமுக கிட்டத்தட்ட 65 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்களுடைய தோல்விக்கே பாஜக தான் காரணம், அதனால சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படின்னு தோல்விக்கான காரணத்தை மொத்த பழியையும் ஏன் பாஜக மேலே தூக்கி போட்டீங்க? இதுதான் கூட்டணி கட்சிகளை நீங்கள் மதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்வி எழுப்புறாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, 2019 பாமகவோட கூட்டணி வச்சோம் ஜெயிக்கல, 2021 பாமகவோட கூட்டணி வச்சோம் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேசியிருக்காரு. 2021 பாமகவோட கூட்டணி வச்சதுனால தான் 36 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் திமுகவில் இருந்தவர், பிறகு பாஜக இருந்தவர், இப்போ அதிமுகவுக்கு போயிருக்காரு. இது எல்லாருக்கும் தெரியும். சரவணன் அவர்கள் இன்னைக்கு கேம்பெயின் பண்ணியிருக்காரு. அந்த கேம்பெயின் இப்போ ஒரு நகைச்சுவை பொருளாக மாறி இருக்கு. ஒரு பைனாகுலரை எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பைனாகுலரை எடுத்து நான் பார்க்குறேன், அதாவது மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பைனாகுலரை கொண்டு வந்திருக்கேன். அந்த பைனாகுலரில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலையே. மீடியாக்கள் இருக்காங்க, அந்த மீடியாக்களுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருங்க. இப்போ என்ன ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்குன்னா, அந்த பைனாகுலருடைய அந்த முகப்பு இருக்குல்ல, அந்த மூடி அதை திறக்கவே இல்லை. அதை ஓப்பன் பண்ணாமல் அந்த மூடிய பைனாகுலரோட உட்காந்து இப்படி போஸ்ட் கொடுத்துருக்காரு. இப்போ இது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு இன்னைக்கு சமூக வலைதளத்தில். இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி வாக்கு சேகரித்து தயாநிதி மாறன் அவர்கள் போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் தயாநிதி மாறன் அவர்களுக்கு சில மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை பார்க்க முடியுது. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது. மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவா பாஜகவா அப்படிங்கிறது தான் காம்படிஷனு. அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக போட்டிடுறதுனால, முரசு சின்னம் போட்டிடுறதுனால தாமரைக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பல வருடங்களுக்கு பிறகு மத்திய சென்னையில் பாஜக போட்டிடுறாங்க. அதுவும் இந்த சென்னை ஃப்ளட் வந்துச்சு பார்த்தீங்களா, வெள்ளம் வந்துச்சுல, இந்த வெள்ளத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய சென்னை பகுதியும் ஒன்று. அதனால் இந்த மழை வெள்ளத்தில் நிவாரணப் பணிகளில் முழுமையாக வினோத் பி செல்வம் களமிறங்கி பல நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். அதனால நல்ல ஒரு வரவேற்பு வினோத் பி செல்வமுக்கு அந்த ரீஜியனில் இருக்கிறதுனால காம்படிஷன் அவ்வளவு ஈஸியாக இருக்காது. ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்கும். எளிமையாக ஒருவேளை தயாநிதி மாறன் ஜெயித்தாலும் எளிமையாகலாம் ஜெயிக்க முடியாது. மிக கடுமையான ஒரு ஃபைட்டை போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா போன வாட்டியெல்லாம் 58% தான் ஓட்டு போல் ஆணுச்சு சட்டமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2019. ஆனால் இந்த வாட்டி இந்த ஃப்ளட்டு, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, வினோத் பி செல்வம் அவர்கள் மீது ஒரு சாதகமான ஒரு அபிப்பிராயம், இதனால ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடுனுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 65%லேருந்து 75%க்குள்ள ஓட் பர்சன்டேஜ் வந்துச்சு அப்படின்னா
பிஜேபி ஜெயிக்கிறது கூட ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி கூட அந்த தொகுதியை நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. அதனால் ஃபைட்டு மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்க போதுங்க. ஓகே, இதை பார்க்குறோம். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் 4ஆம் தேதி 5ஆம் தேதி ஏப்ரல் 4, 5 தமிழகம் வராரு. தமிழகத்தில் பல தொகுதிகளில் கேம்பெயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு கூடிய விரைவாக ரிலீஸ் ஆகும். கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிடுறாரா? கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, தேர்தல் வாக்குறுதி, அதை தயாரிக்கக்கூடிய பணி கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு தான் கேம்பெயினை தொடங்கியிருக்காரு. 2 நாட்கள் அவுட் சைட் கோயம்புத்தூர் இருப்பார். 2 நாட்களுக்கு பிறகு 1ஆம் தேதி இந்த டயத்தில் மறுபடியும் கோயம்புத்தூர் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலையுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அவர் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டாபிக் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.